49வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் பார்க்குறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இதில் தெளிவாக அவர் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய எந்த ஒரு தாயுமே மறக்க மாட்டாங்க இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பசங்களானாலும் சரி, எவ்வளோ சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பசங்களானாலே அம்மாங்க மறக்கறதில்ல. ஆனால் பால் குடிக்கிற ஒரு குழந்தைய ஒரு தாய் மறப்பாளோ? மறக்கவே மாட்டாங்க. அப்படி அவளே மறந்தாலும் நான் உன்னை மறக்கறதில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இன்னொரு வசனம் இருக்குது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கக்குட்டி என்னைக்காவது தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியாக இருந்திருக்குங்களா? பட்டினியாக இருந்ததில்லை. அப்படி ஒரு வேளை பட்டினியாக இருந்தாலும், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கி கூட நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்க நீங்கள் ஒருவேளை எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இல்லை, எனக்கு எல்லாமே தாழ்ச்சி அடைஞ்சிருக்கே, நான் ஆண்டவரை நம்புறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன் மேலே நினைவாக இருக்கேன், நீ என்னுடையவள். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிற உனக்கு, கர்த்தரை நம்புகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கவுண்டிங்கில் அதுக்கு கம்மியாக எதுவும் இல்லை. அதனால ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வசனத்தை நம்புகிற, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இது அப்ளிகபிள் தான். யாரெல்லாம் இந்த வசனத்தை நம்புறீங்களோ, யாரெல்லாம் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுறீங்களோ, கர்த்தரை நம்புகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் என்னை மறக்கிறதில்ல. ஒருவேளை பால் குடிக்கிற குழந்தையை தன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காரு. அதனால என் தேவன் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டான்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். God bless you.